வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீசனில் கிடைக்கக்கூடிய பலாப்பழத்தை யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்தியான குழிப்பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. பலாப்பழத்தை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பலாப்பழ குழிப்பணியாரம் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் பலாப்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நான் இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் பழத்தை. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இது நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோடவே ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம். இது நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோடவே ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோடவே ஒரு 4 ஏலக்காய், டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற பழம் இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நான் 100 கிராம் தான் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கிற பழம் எந்த அளவுக்கு இனிப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போது வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போது இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். நான் ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போது கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த பணியாரம் நெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்து செய்யலாம். இதை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து அரை குழியாக ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றினோம்னா திருப்பி விட முடியாது, மேலே பொங்கி வந்துடும். இப்போது எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். இப்போது நம்ம ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். இப்போது நல்லா 2 பக்கமும் சோர்ந்து வந்திருக்கு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது மீதி இருக்கிற மாவையும் நம்ம இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது அவ்வளோதாங்க, குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுவையான பலாப்பழம் குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து நான் சொன்ன அளவுகளோட நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.